நாள் கழிச்சு முழுக்க செத்து போயிட்டேன் அப்படிங்கிற ஒரு நிலைமையில் இருக்கிற ஒருத்தனுடைய முனகல் தான் இந்த திரைப்படம். அப்படி அவனுடைய முனகல் மக்களுக்கு கேட்க போகுது அப்படின்னா அதுக்கு ஒரே காரணம் நம்முடைய இசைஞானி இளையராஜா அவர்கள் தான். என்னால் எவ்வளவு மிக மோசமான ஒரு கமெண்ட் தான் செக்ஸ் படம், எவ்வளோ நெருங்கிய நண்பராக இருந்தாலும் ஒரு பெரிய லெவலில் இருந்தாலும் நான் ஒரே ஒரு படம் தான் எடுத்தேன், காதல் கதைன்னு ஒரு படம். அந்த ஒரு திரைப்படத்தில் அந்த ஒரு காமத்தை பற்றி பேசுகிற ஒரு சூழல், அப்படி பேசுகிற ஒரு நிலையில் அது அந்த படம் எல்லாராலையும் ஒரு செக்ஸ் படமாக தான் பார்க்கப்பட்டது. அப்போ அடுத்த திரைப்படமும் எனக்கு மக்கள்கிட்ட நான் எப்படி போய் சேரணுன்றது எனக்கு ஒரு டெக்னிக் தேவை இல்லையா? அதாவது மிக பல 50 கோடி 500 கோடி 1000 கோடி வரைக்கும் அந்த மாதிரி ஒரு பட்ஜெட்டில் ஃபில்ம் மேக்கிங்கை உருவாக்கி அதை ஜனங்களுக்கு காட்டும்போது என்னை மாதிரி ஒரு எளியவன் உள்ள நுழையிறதுக்கும் மக்களை கவர்றதுக்கும் எனக்கும் சில ஆயுதங்கள் இருக்கு. இவங்க ஒன்றும் நான் மிக மோசமான ஒரு சூழல் இருக்கிறதுனால அப்படிப்பட்ட ஒரு சூழலை எனக்கும் கொடுத்துக்கிறாங்க. நான் கொஞ்சம் ஐ எக்ஸ்போஸ் அ லிட்டில் பிட், பட் எனக்கு ஒரு பயத்தினால என்னுடைய படம் என்னுடைய பேச்சு, ஏன்னா இதோட மோசமாக தான் எல்லா திரைப்படத்துலையும் பாட்டுங்களும் வர்ணனைகளும் அப்படிதான் இருக்குது. அதனால அது அந்த மாதிரியான ஒருத்தனுக்கு ஒரே ஒருத்தர் தான், மீதி எல்லாருமே ஸ்டேட்டஸ் பார்ப்பாங்க. இவன் இவனோட ஒர்க் பண்ண அவ்வளோதாம்மா, நம்மளோட இமேஜை போயிடும். ஆனால் எவ்வளோ பெரிய ஒரு உயரத்தில் இருக்கிற ஒரு மனிதன் எனக்காக என்னுடைய திரைப்படத்துக்கு ஒரு அங்கீகாரம் கொடுக்குற ஒரு மனப்பான்மை, மகத்தான ஒரு மனிதன். அதான் நான் இசைஞானியை பார்க்குறேன். எப்பவுமே படைப்புக்கும் படைப்பாளனுக்கும் இடைவெளி இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறவன் நானும். கண்ணதாசனும் பட்டுக்கோட்டையும் அப்படி இருந்தார்கள். அதற்கப்புறம் இருக்கிற எல்லா படைப்பாளர்களும் எழுத்தாளர்களை பொறுத்த வரைக்கும் வேலைக்காரனாகவே இருந்து விட்டு போய்விட்டோம். அதான் உண்மை. ஏன்னா படைப்பு வேறு முகம் இருக்கிறது, படைப்பாளன் வேறு முகமாக இருக்கிறான். அந்த வகையில் பிரபாகரனை பார்த்தாவே ஏதோ தீண்டத்தகாத மாதிரியே ஐயோ அவர் படமா அப்படின்னு ஒரு கேள்வி வரும். ஏன்னா இப்போ சமீபத்தில் அவருடைய அடுத்த படத்தில் நான் நடிக்கிறது மாதிரி ஒரு திட்டம் போட்டுட்ருக்கோம். அப்போ சொல்லும்போது அடுத்தல பிரபாகரனுடைய சார் படத்தில் நடிக்கிறேன்னா ஐயோ அவர் படத்தில் போய் நடிக்காதீங்க, பேர் கெட்டு போயிடனா. என்னடா ஏற்கனவே எனக்கு என்னடா பேர் இருக்க கெட்டு போகிறதுக்கு? உண்மை அதுதான். அங்கே என்னன்னா உண்மையை ஒத்துக்கிறங்க. பெரிய பலசாலியை தன்னுடைய பலவீனத்தை ஒத்துக்கிறவன் தான் பலசாலி. அந்த வகையில் மிகச்சிறந்த பலசாலியாகவே பிரபாகரன் எனக்கு தெரிகிறான். சார் ஒரே ஒரு மூவி எடுத்ததுக்காக நிறையா பேட் கமெண்ட்ஸ் அபவுட் ஹிம், பட் ஐ எம் வெரி ஷுர் அபவுட் திஸ் மூவி. திஸ் இஸ் ஃபார் த ஃப்யூச்சர் ஜெனரேஷன். இதில் ஒரு 3 ஜெனரேஷன் ஆஃப் விமென்ஸ் எவ்வளோ சஃபர் பண்ணாங்க அவங்களோட லைஃப்பில், அண்ட் அவங்க என்னென்ன கஷ்டப்பட்டிருக்காங்க எல்லாத்தையுமே காமிச்சிருக்காரு. அண்ட் அது நான் சொன்னால் உங்களுக்கு புரியாது. டெஃபினட்டாக நீங்கள் போய் தியேட்டரில் மூவி பார்க்கணும். And I should thank Velu Prabhakaran sir for giving this opportunity, because I was a child artist. Nariya movie child artist panna, and chinna padangal panna. And sir approach பண்ணும்போது I was very scared to do this project because அவரே நிறைய படங்கள் பண்ணியிருக்காரு. பட் இருந்தாலும் நான் அவர் பேர் வேலு பிரபாகரன் கூகுள் டைப் பண்ணும்போதே full of glamour scenes and everything. So I was really scared. நான் இந்த படம் பண்ணலாமா வேண்டாமான்னு. ஏன்னா நிறையா ப்ரெஷர்ஸ்னால நான் சினிமா விட்டு போனேன். ஐ செட் லைக் ஐ டோன்ட் நீட் சினிமா, ஐம் நாட் பீயிங் இன் த சினிமான்னு சொல்லி நான் போனேன். பட் அகெயின் ஹீ கேம் டு மை பிளேஸ் அண்ட் எனக்கு நிறையா சினிமா பற்றி புரிய வச்சு என்னை ஆக்ட் பண்ண வச்சு அகெயின் இந்த மேடைக்கு கூட்டிகிட்டு வந்திருக்காரு. ஐ ஷுட் தேங்க் ஹிம் ஸோ மச் ஃபார் தேட், அண்ட் தேங்க் யூ ஸோ மச் ஃபார் கிவிங் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி.